A very good evening, ladies and gentlemen, and welcome to London Adi Parashakti Spiritual Youth Wing's grand celebration of Adultera Amma's Platinum Jubilee. We would like to thank our chief guest, the president of Adi Parashakti Youth Wings, who has travelled all the way from India to grace us with his presence today. பல தடைகளின் மத்தியிலும் பல விமர்சனங்களுக்கு இடையிலும் இளையோரை எப்படி நம்பலாம், இவர்கள் செய்வார்களா என்ற பல கேள்விக்குறிகளுடனும் அன்னையின் பவள விழா ஏற்பாடுகள் நகர்ந்து செல்ல அம்மா தனது இளைய புதல்வனாகிய பெருமதிப்பிற்குரிய செவ்வாடை தொண்டர்களால் சின்னவர் என்று அன்புடன் அழைக்கப்படும் உயர்திரு கோபா செந்தில்குமார் அவர்களை அனுப்பி இவ்விழாவினை அமைத்து கொடுத்தமை நாம் அனைவரும் செய்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இங்கிலாந்திலே முதல் முறையாக நடைபெறும் இத்தனை பெரிய விழாவிற்கு இளைஞர்களை வழிநடத்தி இங்கே பெரியோர்களும் அவர்களுடன் கூடி நின்று அனைத்து மன்ற தலைவர்களும் அவர்களுக்கு ஆதரவு தந்து இத்தகைய விழாவை இங்கே நடத்த வழிநடத்தியதற்கு அம்மா உங்களுக்கு மிக்க நன்றிகள். உங்களோட அணுகுமுறை, உங்களோட அன்பு, பாசம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இருந்தாலும் இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும். இந்த சின்ன பசங்களை நீங்கள் ரொம்ப இன்னும் ஊக்குவிக்கணும். சின்ன பசங்கன்னு நினைக்காதீங்க, நான் அவ்வளோ தூரம் வெளியே வர மாட்டேன். நான் தமிழ்நாடு விட்டு வெளியே கிளம்புனா ரொம்ப சந்தேகம். உங்களோட வழிபாட்டுக்கெல்லாம் அம்மா நல்லா செவிசாய்ப்பா, உங்களோட பிரச்சனைக்கு எல்லாம் அம்மா வழி கொடுப்பா. பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, தவறான பாதைக்கு யாரும் போகாமல் பார்த்துங்க. ஏன்னா நீங்களே கஷ்டத்தில் எங்கேருந்து இருக்கிறீங்க உங்கள் சொந்த நாடு விட்டு. ஸோ அங்கே ஸ்ரீலங்காவில் வாழற மக்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அது ஏன்னா அது உங்களோட தாய்மண். இளைஞர் மத்தியில் தான் நல்ல ஊக்கமும் வீழ்ச்சியும் அமைப்பும் நல்லது காக்கிறதும், ஒடுக்க கட்டுறதும், நாட்டை காக்கிறதும், தாயை காக்கிறதும், பாசத்தை கொடுக்குறதும், பண்பு கொடுக்கும், அன்பு கொடுக்குறதும், எல்லாம் தர்மம் செய்யறதும் எடுத்துக்காட்டு இளைஞர் மத்தியில் தான். அது இளைஞர் மத்தியில் பெண்கள் தான் முக்கியம். அவங்க தான் தாய் பாசம். அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் மரம், இளைஞர் மரம் ஒரு 10 பேர் தான் தாங்கக்கூடிய நேல், 10 பேர் தான் உட்காரலாம். நீ வெயிலில் இருக்கிற நேரில் இருக்கிற அந்த நேரில் வந்து உட்காந்துருக்குற நீ அது 10 பேர் அதுக்கு அந்த மரம் 10 பேர் தான் பிடிக்குது. இந்த உணர்வோடும் இன்னும் ஆன்ம உணர்வோடும் தேச உணர்வோடும் அம்மா தாத்தா இந்த உணர்வோடும் இளைஞர் மத்தியில் வாழ்க்கையில் உணர்வோடும் இப்படி தான் இருக்கணும்னு இருந்தால் அது அந்த மரத்தில் 100 பேர் அடங்கா 100 பேர் உட்காரலாம். என்ன தவம் யான் செய்தேன் என் தாயே, நீ அவதரித்த காலத்திலே யான் பிறந்து வாழ்ந்திடவே என்ன தவம்